ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் இடையே நடந்த முதல் கேமில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ரொம்ப அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க. 175 டார்கெட்டை 16.2 ஓவர்லேயே வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க. இருந்த போதிலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீம் நிச்சயமாக வந்து கப்பு வாங்காது அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி அணியை சேர்ந்த முன்னாள் வீரர் மற்றும் ஜாம்பவான் வீரரான கிறிஸ் கெயில் வந்து இப்போ வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு. இப்போ இந்த கேமில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேட்ச் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக வந்து போணுச்சு. முதல் 3 ஓவர் வந்து ஆர்சிபி பக்கம் கேம் வந்து இருந்துச்சு. அடுத்த 3 ஓவர் வந்து கேம் வந்து அப்படியே கேகேஆர் பக்கம் வந்து போணுச்சு. ஏன்னா பவர் பிளேயில் முதல் 3 ஓவரில் 9 ரன்கள் மட்டும் அடிச்சிருந்தா கேகேஆர் வந்து அடுத்த 3 ஓவரில் 51 ரன் அடிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக பவர் பிளேயில் 60 அடிச்சிட்டாங்க. சுனில் நரேன் வந்து 26 பந்தில் 44, ரஹானே 31 பந்தில் 56, 6 4 4 6ன்னு ரஹானே வந்து பிரித்து எடுத்துட்டாரு. ஒரு கேப்டனுக்கான ஒரு நாக்கு வந்து ஆடிட்டு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வந்து இவங்க 2 பேரும் 10 ஓவர் களத்தில் இருந்த வரைக்கும் ஸ்கோர்ஸ் வந்து மலன்னு வந்து உயர்ந்துச்சு. பவர் பிளே முடிஞ்ச பிறகுமே கூட இவங்க அதிரடியை வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. தொடர்ந்து அதிரடியான ஆட்டத்தை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் 10 ஓவருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா உள்ளே வந்து ரஹானே வந்து அவுட் ஆக்கினார். ரஹானே வந்து அவுட் ஆன உடனே அடுத்தடுத்து வந்த பிளேயர்ஸ் யாருமே வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. வெங்கடேஷ் ஐயராக இருக்கட்டும், ரிங்கு சிங்காக இருக்கட்டும், ரசல், ரமன்தீப், இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒற்றை இலக்க ரன்களில் தான் வந்து ஆட்டம் இழந்திருப்பாங்க. இது வந்து கேகேஆர் அணிக்கு வந்து பெரிய ஒரு பின்னடைவாக வந்து போணுச்சு. ஏன்னா வந்து இவங்க நரேன் மற்றும் ரஹானேவை தாண்டி அங்கரீஷ் ரகுவன்ஷி அவர் வந்து ஒரு 30 ரன் வந்து அடிச்சிருப்பார். சின்ன பையன் இவர், இருந்தாலும் இவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இவரை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் யாருமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணாததுனால 174 ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. அடுத்து வந்து ஆர்சிபி அணி வந்து ஆடும்பொழுது ஓப்பனர்ஸ் வந்து பயங்கரமான ஒரு தொடக்கத்தை வந்து கொடுத்தாங்க. ஃபில் சால்ட் மற்றும் விராட் கோலி 2 பேருமே பேக் டு பேக் வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருப்பாங்க. டூப்ளசிஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு குறைய ஃபில் சால்ட் தான் வந்து இப்போ வந்து சால்வ் பண்ணியிருக்காரு. இன்னொரு புறம் கேகேஆர் அணி ஃபில் சால்ட்டை வந்து தக்க வச்சுக்காம ஏலத்தில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஃபில் சால்ட் வந்து கேகேஆர் அணியில் என்ன பண்ணாரோ அதே தான் இப்போ ஆர்சிபி அணிக்காக வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஒரு புறம் வந்து கோலி, இன்னொரு புறம் வந்து ஃபில் சால்ட். இவங்களுடைய காம்போ அப்படிங்கிறது வேற லெவலில் ஒரு ஓப்பனிங் காம்போவாக வந்து இப்போ வந்து மாறி இருக்கு. இருந்தாலுமே கிறிஸ் கெயில் பார்த்தீங்க அப்படின்னா ரஜாட் படிடாரை வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு. படிடாரை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு வந்து பெருசாக வந்து கிடையாது. இவர்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை வந்து கொடுத்தாங்க. இவர்கிட்ட கொடுத்ததுக்கு பதிலாக குருணால் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் கிட்டயாச்சும் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் வந்து இந்திய அளவில் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வந்து அதிகம். ரஜாட் படிடார் பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் அவருக்கு வந்து இன்டர்நேஷனல் போட்டியில் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஐபிஎல்லையுமே வந்து அவர் வந்து ஆர்சிபி அணியில் ஆடினாலுமே பெரிய ஒரு இன்னிங்ஸ் எல்லாரும் வந்து பாராட்டுற மாதிரி பெரிய இன்னிங்ஸாக இது வரைக்கும் வந்து ஆடினது கிடையாது. இப்போ கிறிஸ் கெயில் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இந்த முதல் கேம்லேயே வந்து ரஜாட் படிடார் வந்து எக்கச்சக்கமான மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணார். களத்தில் நிறைய விஷயங்கள் வந்து விராட் கோலி தான் வந்து முடிவெடுக்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு. அதனால் வந்து இந்த முறை படிடார் கையில் வந்து டீமை கொடுத்தது நிச்சயமாக டீமுக்கு வந்து நல்லது வந்து கிடையாது. ஏன்னா வந்து ஏதோ ஒரு ஆர்சிபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே கூட ஏதோ ஒரு லக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருக்காங்க. நைட் ரைடர்ஸில் மட்டும் யாராச்சும் ஒரு பிளேயர், அது வந்து ரசலோ, ரமன்தீப்போ, ரிங்குவோ வந்து நின்றுருந்தாங்க அப்படின்னா கேம் வந்து மாறி போயிருக்கும். இன்னொரு புறம் வந்து படிடார் எடுத்த நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து ஆர்சிபிக்கு வந்து பிரச்சனையாக வந்து மாறிச்சு. இருந்தாலும் லக்கு வந்து ஆர்சிபி கைவசம் இருந்ததுனால தான் ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதில் கேம் வந்து முழுக்க வந்து ஒரு பாதைக்கு பிறகு ஆர்சிபி கைவசம் வந்து மாறிடுச்சு. ஆனால் வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா படிடார் தலைமையில் வந்து ஒரு ப்ரெஷரான கேம்லலாம் ஆர்சிபியால் ஜெயிக்க முடியாது. அதுவும் இது வந்து முதல் கேம் தான். அடுத்தடுத்த கேமில் நிச்சயமாக வந்து படிடார் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணார் அப்படின்னா ஆர்சிபி வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் திரும்ப வந்து கடைசி இடத்துக்கோ அந்த லாஸ்ட்டில் போவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா படிடார்கிட்ட கேப்டன் பொறுப்பு வந்து கொடுத்துருக்க கூடாது. முதல் கேமில் ஒரு வெற்றியோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே கூட படிடார் தலைமையில் ஆர்சிபி கப்பு வாங்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து கிடையாது அப்படின்னு கிறிஸ் கெயில் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. நன்றி.